செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுகுன்றம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாமல்லபுரம் அடுத்த எடையூர் கிராமத்தில் உள்ள சமுதாய கூடத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் திருப்போரூர் ஒன்றிய பெருந்தலைவர் RD அரசு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினருமான SS பாலாஜி கலந்து கொண்டு பார்வையிட்டார். அப்போது முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினரிடம் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திருக்கழுகுன்றம் ஒன்றிய துணை பெருந்தலைவர் பச்சையப்பன் மற்றும் திருக்கழுகுன்றம் திமுக வடக்கு ஒன்றிய பொருளாளர் எழில் ராவணன், மாமல்லபுரம் பேரூராட்சி செயலாளர் ஐயப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சென்னையை அடுத்த அம்பத்தூர் ICF காலனி தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பைச் சேர்ந்தவர் AC மெக்கானிக் ராஜேஷ். இவரை கடந்த 30ஆம் தேதி முதல் காணவில்லை என அவரது மனைவி அம்பத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் அம்பத்தூர் ஏரியில் காயங்களுடன் இளைஞர் ஒருவரின் உடல் இறந்த நிலையில் மிதப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அங்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஏரியில் இருந்த உடல் காணாமல் போன ராஜேஷ் என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்நிலையில் ராஜேஷிடம் அவரது நண்பரான அண்ணா நகர் ரவுண்ட் பில்டிங் பகுதியைச் சேர்ந்த ரவுடி மூர்த்தி கஞ்சா கொடுத்து அதனை விற்பனை செய்து தர வேண்டும் என கூறி தகராறில் ஈடுபட்டதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததால் அவரை கடந்த 30ஆம் தேதி இரவு மூர்த்தியும் அவரது நண்பர்களும் சேர்ந்து அடித்துக் கொன்று உடலை ஏரியில் வீசிவிட்டு சென்றதாகவும் ராஜேஷின் உறவினர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். இது ஒரு புறம் இருக்க, ராஜேஷுக்கும் ரவுடி மூர்த்திக்கும் இடையே முன்விரோதம் இருந்ததால் சம்பவத்தன்று ராஜேஷ் அம்பத்தூர் ஏரிக்கரையில் ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த போது மூர்த்தி மற்றும் அவரது நண்பர்கள் தன்னை தாக்க வருவதை அறிந்து ஏரிக்குள் குதித்துள்ளார். அப்போது அவர் ஏரியில் மூழ்கி உயிரிழந்ததாக போலீசார் குறிப்பிடுகின்றனர். இந்நிலையில் தற்கொலைக்கு தூண்டுதல் போன்ற பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி மூர்த்தி, அம்பத்தூரைச் சேர்ந்த யுவராஜ், நந்தகுமார், அயப்பாக்கத்தைச் சேர்ந்த சிவகுமார், சரவணன், ஆவடியைச் சேர்ந்த நந்தகுமார், பாடிக்குப்பத்தைச் சேர்ந்த சுஜிஷ் ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகே நகராட்சிக்கு உட்பட்ட சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆக்கிரமிப்பு கடைகள் அதிகரித்துள்ளது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இந்நிலையில் திருவள்ளூரில் இருந்து பெரியகுப்பம் ஆயில் மில் வரையிலான சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஏராளமானவர்கள் தள்ளுவண்டிகள் மூலம் பழக்கடைகள், உணவு கடைகள், சாலையை ஆக்கிரமித்து கடைகளை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பாக நகராட்சி நிர்வாகத்திற்கு புகார்கள் வந்தன. இதைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகராட்சி ஆணையர் திருநாவுக்கரசு தலைமையிலான நகராட்சி அலுவலர்கள் சாலையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த கடைகளை அகற்றினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வீரவாஞ்சி நகரைச் சேர்ந்தவர் ராஜபாண்டி. இவரின் தாயார் காளியம்மாள் ஆடு மேய்க்கும் தொழில் செய்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் ஸ்ரீராம் நகரில் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு மாலை வீடு திரும்பிய போது 2 ஆடுகள் காணாமல் போனது தெரிய வந்தது. இது தொடர்பாக ராஜபாண்டி கோவில்பட்டி மேற்கு காவல்துறை போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள CCTV காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக், செல்லதுரை ஆகிய இருவரும் இருசக்கர வாகனத்தில் ஆடுகளை தூக்கிச் செல்வது தெரிய வந்தது. இதனையடுத்து இருவரையும் பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் குடிப்பதற்காக ஆடுகளை திருடி விற்றது தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அறிஞர் அண்ணா மகளிர் கலைக்கல்லூரியில் சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். அவ்வழியாக காலை மற்றும் மாலை நேரங்களில் கல்லூரி மாணவிகளை அழைத்து செல்வதற்காக தனியார் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் கல்லூரியின் வழியாக அனுமதிக்கு புறம்பாக விதிகளை மீறி சில தனியார் பேருந்துகள் அங்கு வந்ததாக தெரிகிறது. இதனால் அங்கிருந்த மற்ற பேருந்து ஓட்டுநர் மற்றும் உரிமையாளர்கள் அவர்களிடம் தெரிவித்தும் எந்தவொரு பதிலும் அளிக்காததால் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பாக ராணிப்பேட்டை வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் சிவகுமாரிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் விதிகளை மீறி கல்லூரி வளாகத்தில் வெளியே அனுமதிக்கு புறம்பாக வழித்தடத்தில் இயக்கிய குற்றத்திற்காக 4 பேருந்துகளுக்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் 40,000 ரூபாய் அபராதம் விதித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த வலசை கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி அமைந்துள்ளது. இப்பள்ளியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளி மேலாண்மை குழு சார்ந்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெறுவதாக பள்ளி மாணவர்கள் மூலம் பெற்றோர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த அழைப்பின் பேரில் பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு வந்த நிலையில் திடீரென்று பள்ளி தலைமை ஆசிரியர் சந்திரசேகர் நெஞ்சு வலிப்பதாக கூறி கூட்டத்தை நடத்தாமல் ஓடியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளியில் இருந்த ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாணவர்களும் தலைமை ஆசிரியர் மீது அடுக்கடுக்காக பல்வேறு புகார்கள் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பள்ளிக் கல்வித்துறை உரிய விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட தலைமை ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நுகர்பொருள் வாணிப கழகத்தினை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும், சுமை பணியில் இடைத்தரகர்கள் கொள்ளையடிக்க வாய்ப்பளிக்கும் டெண்டர் முறையை ரத்து செய்ய வேண்டும், கொள்முதல் சுமை தூக்கும் பணிக்கு வயது வரம்பை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழக மண்டல மேலாளர் அலுவலகம் முன்பு ஏஐடியுசி தமிழ்நாடு நுகர்வோர் வாணிப கழக சுமை தூக்கும் தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட செயலர் புஷ்பநாதன், மாநில பொதுச் செயலாளர் சந்திரகாந்த், மாநில தலைவர் சாமிகண்ணு, மாநில இணை பொதுச் செயலாளர்கள் குணசேகரன், ராஜ்மோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகர் பகுதியில் பள்ளி குழந்தைகளை இறக்கிவிடச் சென்ற தனியார் பள்ளி வாகனம் அப்பகுதியில் இருந்த இன்டர்நெட் கேபிளில் வாகனத்தின் மீது பொருத்தப்பட்டிருந்த ஏசி பெட்டியில் சிக்கி இழுத்ததால் மின்கம்பம் சரிந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக பள்ளி வாகனத்தின் ஒரு நூல் இடைவெளியில் கம்பம் முறிந்து நின்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மின்வாரிய ஊழியர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற மின்வாரிய ஊழியர்கள் மின் இணைப்பை துண்டித்தனர். மேலும் உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன்பாக மின்கம்பங்களில் கட்டப்பட்டு வரும் வயர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் 4 நாட்கள் நடைபெறும் புத்தக கண்காட்சியை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் புத்தக கண்காட்சியை பார்வையிட்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றார். இதையடுத்து புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, கடிதம் எழுதும் போட்டி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சிவசங்கர், வடசென்னை மக்களுடைய வாசிப்பை மேம்படுத்துவதற்காகவும் இளைய தலைமுறையினர் குழந்தைகளும் வாசிக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடும் புத்தக கண்காட்சி நடைபெறுவதாக தெரிவித்தார். இந்த பகுதியிலுடைய மக்களுடைய வாசிப்பு அனுபவத்தை மேம்படுத்த வேண்டும், எதிர்கால தலைமுறையை சேர்ந்த குழந்தைகளும் வாசிக்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு தொடர்ந்து இந்த பணியை அவர் முன்னெடுத்து வருகிறார். இன்றைய காலகட்டத்தில் ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவது என்பது மிகுந்த சிரமத்திற்குரிய விஷயம். அப்படி இருந்தாலும் அவர் இந்த பகுதி மக்களுடைய வாசிப்பு அனுபவத்தை மேம்படுத்துவதற்காக செய்வதற்கு அவர் மிக பாடுபடுகிறார். எனவே அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அந்த புத்தக கண்காட்சியையும் பார்வையிட்டு போட்டிகளில் பங்கேற்ற மாணவ செல்வங்களுக்கு பரிசுகளை வழங்கினோம். மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு முதற்கட்டமாக 100 பேருந்துகள் வாங்கப்படுகிறது. அடுத்த கட்டமாக 400 பேருந்துகள். அதன் முதற்கட்டமாக வாங்குகின்ற 100 பேருந்துகளுக்கான டெண்டர் நடவடிக்கை இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது. விரைவில் அந்த பணிகள் துவங்கும். அதே போல் இங்கிருந்து கிளாம்பாக்கம் நேரடியாக ஒரு பேருந்து வேண்டும் என்ற கோரிக்கையும் வந்தது. ஆய்வு செய்ய சொல்லியிருக்கிறேன். ஏன்னால் வழக்கமாக நகர பேருந்து இயங்குகின்ற தூரத்தை விட கூடுதலாக இதை இயங்க வேண்டிய சூழல் இருக்கிறது. எனவே எப்படி இயக்கலாம் என்பதை ஆய்வு செய்து விரைவில் அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் முன்னர் இருந்த மினி பேருந்து சேவையை கடந்த ஆட்சி காலத்தில் பல இடங்களில் நிறுத்தி அந்த பேருந்தை நிறுத்திவிட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்ட பிறகு எந்த விதத்தில் அதை பயன்படுத்தலாம் என்று திட்டமிட்டு மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து கடைக்கோடி பகுதிக்கு சென்று சேர்வதற்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி என்று சொல்வார்கள். அந்த வகையில் மக்கள் தங்களுடைய வீடுக்கு போய் சேர்வதற்கான வழியில் அந்த மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து இந்த மினி பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சில இடங்களில் ஏற்கனவே இயங்கிய பாதை தேவை என்ற மக்களுடைய கோரிக்கையும் இருக்கிறது. அந்த பகுதியில் தேவை என்றால் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கும். பல்வேறு பேருந்து நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைந்ததனால் சில இடங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. திருவொற்றியூர் கூட அதுபோல் ஒரு சூழல். அதை மெட்ரோ ரயில் நிலையத்தில் அது மூலமாகவே அதை மீண்டும் சீரமைத்து தர இருக்கிறார்கள். இதுவும் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி சுந்தரவேல்புரம் பகுதியைச் சேர்ந்தவர் வேல்ராஜ். இவர் தனியார் பைனான்ஸ் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் இவர் அண்ணாநகர் பகுதியில் இருந்து தனது நண்பர்களான சதீஷ், அபிஷேக், முத்து இசக்கிராஜ் மற்றும் அருண் அபினேஷ் ஆகியோருடன் மாதா கோவில் திருவிழாவிற்கு செல்வதற்காக அண்ணாநகர் பண்டுகரை சாலை வழியாக காரில் சென்றுள்ளார். அப்போது காரின் முன்பக்க டயர் வெடித்ததில் கார் நிலை தடுமாறி 20 அடி பள்ளத்தில் ஓடையில் தலை குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் காரில் இருந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் பலத்த காயமடைந்த வேல்ராஜ் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக மத்திய பாகம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் தாயமங்கலத்தில் மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமை மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் துவக்கி வைத்தார். இம்முகாமில் தாயாங்கலம், அரணையூர், மருதங்கநல்லூர், நாகமுகுந்தன்குடி, சாத்தினி, தடியமங்கலம், திருவள்ளூர் உள்ளிட்ட 11 கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, எரிசக்தி துறை, நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் தொடர்பான கோரிக்கை மனுக்களை அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் அமைந்துள்ள மத்திய ரிசர்வ் காவல்படை வளாகத்தில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையே 3 நாட்கள் நடைபெறும் 53வது மண்டல அளவிலான டாக்வாண்டோ விளையாட்டுப் போட்டி துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை மத்திய ரிசர்வ் காவல்படை ஆவடி குழு மையத்தின் காவல்துறை துணை இயக்குநர் ராஜீவ் ரஞ்சன் துவங்கி வைத்தார். இப்போட்டியில் 14, 17, 19 வயதிற்குட்பட்ட மதுரை, கோயம்புத்தூர், சேலம், சென்னை ஆகிய மண்டலங்களைச் சேர்ந்த 152 மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மத்திய ரிசர்வ் படை அதிகாரி நார்வீர் சிங், கேந்திரிய வித்யாலயா பள்ளி முதல்வர் மாணிக்கசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சி சேர்மன் மிதுன் சக்கரவர்த்தி தலைமையில் சுமார் 3000 பேர் காங்கிரஸில் தங்களை இணைத்துக் கொள்ளும் நிகழ்ச்சி பழனிச்செட்டிப்பட்டியில் உள்ள திடலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தில் பாஜக அரசியல் செய்து வருகிறது என்றும், நிலச்சரிவு ஏற்படும் என முன்பே தெரிந்திருந்த அமித்ஷா அந்த மக்களை பாதுகாக்க ஏன் மத்திய கமாண்டோ படைகளை அனுப்பவில்லை, ஏன் பொதுமக்களிடம் வெளிப்படையாக சொல்லவில்லை என்றும், இதிலும் பாஜக அரசியல் செய்கிறது என அதனை வன்மையாக கண்டிக்கிறோம் என தெரிவித்தார். நிலச்சரிவு ஏற்படும், பாதிப்பு வரும், உயிர் பலிகள் ஏற்படும் என்று தெரிந்த அமித்ஷா அவர்கள் எதற்காக தன்னுடைய நேஷனல் டிசாஸ்டர் போர்ஸ் அவசர கால கமாண்டோக்களை அனுப்பவில்லை? எதற்காக அந்த மக்களை பாதுகாக்கவில்லை? அமித்ஷாக்கு தெரிஞ்ச ரகசியத்தை ஏன் எல்லோருக்கும் சொல்லவில்லை? பத்திரிகையாளரை சந்தித்தோ பேப்பர் மூலமாகவோ ஒரு மிகப்பெரிய ஆபத்து, பேரிடர் ஏற்பட போகிறது, மக்கள் எல்லாம் வெளியேறுங்கள் என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரா? அல்லது தேசிய பேரிடர் மேலாண்மை போர்சஸ் இருக்கிறத அவர்களை அனுப்பி அந்த மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கு ஏன் முயற்சி எடுக்கவில்லை? இதிலும் பாஜக அரசியல் செய்கிறது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நேற்றும் இன்றும் வயநாட்டில தன்னுடைய நிவாரண பணியை மேற்கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஒரு செய்தி வந்தது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை கட்டித் தருவோம் என்று அங்கே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த கூட்டத்தில் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய கருத்தை பலப்படுத்தவும். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அமராவதி சாலை அருகே பிரபு என்பவர் பழைய இரும்பு மற்றும் பேப்பர் வாங்கி விற்பனை செய்து வரும் குடோன் நடத்தி வருகிறார். இந்த கடையில் இருந்து அதிகாலை நேரத்தில் புகை வெளியே வர துவங்கியுள்ளது. இதனை கண்ட அப்பகுதி மக்கள் தீயணைப்பு துறையினருக்கும் குடோன் உரிமையாளர் பிரபுவிற்கும் தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் எளிதில் தீப்பிடிக்கும் பழைய பேப்பர், அட்டை போன்றவையும் உள்ளே இருந்ததால் தீ கொழுந்துவிட்டு எரிய துவங்கியது. இதனையடுத்து 5 தண்ணீர் லாரிகள் உதவியுடன் சுமார் 3 மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். மேலும் இவ்விபத்து குறித்து தாராபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் சார்பில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்க வேண்டியதன் அவசியத்தை விளக்கும் வகையிலும் தடையின்றி தாய்மார்களுக்கு தாய்ப்பால் கிடைப்பதற்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பழங்கள், காய்கறிகள், கீரை வகைகள் ஆகியவைகள் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் தொடங்கிய பேரணியை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். இப்பேரணியில் அங்கன்வாடி பணியாளர்கள், உதவியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கர்நாடக நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரும் கனமழை காரணமாக வெள்ள நீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வெளியேற்றப்படுகிறது. இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆற்றின் வழியே சென்று பழையாறு அருகே வங்கக்கடலில் கலந்து வருகிறது. இதனால் 1,40,000 கன அடி தண்ணீர் கொள்ளிடம் ஆற்றில் வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக கொள்ளிடம் ஆற்றின் உள்ளே அமைந்துள்ள திட்டு கிராமமான சந்தைப்படுகை, நாதல்படுகை உள்ளிட்ட கிராமங்களில் ஆற்றின் கரையோரம் உள்ள வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் கரையில் அமைந்துள்ள
அமைந்துள்ள தற்காலிக முகாம்களுக்கு வரத் தொடங்கியுள்ளனர். மேலும் தீயணைப்பு மீட்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையினர், மருத்துவ குழுவினர், காவல்துறையினர் உள்ளிட்டோர் பாதிக்கப்படும் கிராமங்களில் முகாமிட்டுள்ளனர். தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்தில் பல்வேறு வகையான மீன்கள் வளர்ந்து வருகின்றன. இந்நிலையில் இரவு நேரங்களில் தெப்பக்குளத்திற்கு வரும் பொதுமக்கள் மீன்களுக்கு உணவு அளித்து வருகின்றனர். இதையடுத்து தெப்பக்குளம் வெகு நாளாக சுத்தம் செய்யப்படாமல் பிளாஸ்டிக் உள்ளிட்ட கழிவுகள் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தின்ற ஏராளமான மீன்கள் தெப்பக்குளம் முழுவதும் செத்து மிதக்க துவங்கியுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசியதை அடுத்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் செத்து மிதந்த மீன்களை அப்புறப்படுத்தினர். மேலும் தெப்பக்குளத்தில் செத்து மிதந்த மீன்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் வேதிப்பொருட்கள் தெப்பக்குளத்தில் மர்ம நபர்கள் யாரும் கலந்து அதன் காரணமாக நீர் மாசுபட்டு இறந்ததா என மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை தாலுகா தொண்டி அருகே நம்புதாளை படையாச்சி தெருவை சேர்ந்தவர் சேதுலிங்கம் என்பவருக்கு சொந்தமான படகில் அடைக்கலவேலு, பெரியசாமி, பரதன் ஆகியோர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களது வலையில் 2 கடல் பசுக்கள் சிக்கிக் கொண்டது. தாய்ப்பசு தப்பிச் சென்ற நிலையில் கன்று பசு வலையில் சிக்கியுள்ளது. இதையடுத்து வலையில் சிக்கிய கடல் பசு பற்றி மீனவர்கள் தொண்டி கடற்கரை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் வலையை அறுத்து பத்திரமாக கடல் பசுவை மீட்டு உயிருடன் காவல்துறையினர் உதவியுடன் கடலுக்குள் விட்டுள்ளனர். அந்த தட்டில் ஏறிது இல்லையா அதை அடியா காவல் இப்படிங்க இப்படி இருக்கு வராது. அந்த மாலை இல்லைங்க, அந்த மாலை இந்த வலை இல்லைங்க அங்கிட்டு ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஜோதிநகர் பாலாஜி மஹால் மற்றும் நெமிலி மென்பவர் வளாகத்தில் தமிழக கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் பொதுநல சங்க மாநாடு நடைபெற்றது. அரக்கோணம் தாலுகா தலைவர் தாமோதரன், நெமிலி தாலுகா தலைவர் சண்முகம் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் மாநில தலைவர் வெள்ளச்சாமி, மாநில துணைத் தலைவர் தாமோதரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இம்மாநாட்டில் நலிவடைந்த ஆபரேட்டர்களை கரம் கொண்டு சங்கம் மூலம் உயர்த்திட வேண்டும், கிராமப்புறங்களில் டிக் இணையதள இணைப்புகளை 20க்கும் மேல் வழங்குபவர்களுக்கு டிஜிட்டல் பவர் மீட்டர் வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த தாலுகா மாநாட்டில் 200க்கும் மேற்பட்ட ஆபரேட்டர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட தியாகி தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தையொட்டி ஈரோடு பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் அமைக்கப்பட்டுள்ள அவரது நினைவு மண்டபத்தில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து சேலம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தா தேவி, சேலம் காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன், மாவட்ட வருவாய் அதிகாரி மேனகா, மாநகராட்சி ஆணையர் ரஞ்சித் சிங், மாவட்ட துணைச் செயலாளர்கள் சுந்தரம், சம்பத்குமார் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கடலூர் மேற்கு மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள ஆவட்டி, மாப்புடையூர் ஆகிய ஊராட்சியில் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CV கணேசன் பொதுமக்களை சந்தித்து கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்த குறைகளை பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். அப்போது பொதுமக்கள் தங்கள் கிராமத்தில் சிமெண்ட் சாலை, கழிவுநீர் வடிகால், வாய்க்கால், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வசதி, உயர்கோபுரம் மின்விளக்குகள், விதவை மற்றும் முதியோர் உதவித்தொகை போன்ற கிராமத்திற்கு தேவையான பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்தனர். பொதுமக்களின் குறைகளை கேட்டு அறிந்து ஒவ்வொரு கேள்விக்கான பணிகள் எப்போது நடைபெறும் என்பதை நிதானமாக பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து லக்கூர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு நிதியில் 16,40,000 ரூபாய் மதிப்பீட்டில் பால் குளிரூட்டும் மையத்தை திறந்து வைத்து, வடபாதி ஊராட்சியில் JJM திட்டத்தில் 18.42 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கு போடப்பட்ட பூமி பூஜையில் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். இதில் திட்டக்குடி துணை காவல்துறை கண்காணிப்பாளர் மோகன், மங்களூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள், ஒன்றிய பெருங்குழு தலைவர், திமுக ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உடல் உறுப்பு தான நாளையொட்டி அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தமிழ்நாடு உறுப்பு மாற்றம் ஆணையம் சார்பில் விழிப்புணர்வு பேரணி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி கலந்து கொண்டு பேரணியை தொடங்கி வைத்தார். இப்பேரணியானது அரியலூர் பேருந்து நிலையத்தில் தொடங்கி மார்க்கெட் தெரு, செந்துறை ரோடு, கல்லூரி சாலை வழியாக சென்று அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் முடிவடைந்தது.
முன்னதாக உறுப்புதான நாள் குறித்த உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மேலும் இதுகுறித்த விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கோப்பை மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை ஆட்சியர் வழங்கினார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணன். சிறுவயது முதல் 2 கண்களும் தெரியாத பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான இவருக்கு ஆனந்தி என்ற மனைவியும் அரவிந்த் சாய், ஜஸ்வந்த் சாய் என 2 மகன்கள் உள்ளனர். கல்வி கற்காத சரவணன் கடந்த 20 ஆண்டுகளாக இசையை முறைப்படி கற்றுக்கொண்டு இசைக்கருவியை வாடகைக்கு பெற்று கோவில் மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் இசையமைத்து வருகிறார். எனினும் ஒரு நிகழ்ச்சிக்காக வாங்கும் தொகையில் பெரும் பகுதியை இசைக்கருவியின் வாடகைக்கே தந்துவிடுவதால் பிற செலவுகளை சமாளிக்க முடியாமல் சரவணன் சிரமப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அண்மையில் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனிடம் தனது கஷ்டத்தை சொல்லி தனக்கு சொந்தமாக நவீன இசைக்கருவி வாங்க உதவிடும்படி வேண்டுகோள் விடுத்தார். இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் 1,05,000 ரூபாய் மதிப்பிலான ஹான்சோனிக் ரிதம் எனும் நவீன இசைக்கருவியை தனது சொந்த பணத்தில் சென்னையிலிருந்து வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் வைத்து சரவணனிடம் வழங்கினார். அதை வாங்கிக் கொண்ட சரவணன் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே முள்ளுக்குறிச்சி காப்புக்காடு பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்துவதாக முள்ளுக்குறிச்சி வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து வனத்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்றபோது 3 பேர் காப்புக்காடு பகுதியில் சந்தன மரங்களை வெட்டி கடத்த முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து முள்ளுக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன், கொல்லிமலை பகுதியைச் சேர்ந்த சிவக்குமார், பிரகாஷ் ஆகியோரை கைது செய்து அவர்களிடம் இருந்து 15 கிலோ சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். ஆடி 18 விழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை சாந்தநாத சுவாமி ஆலயத்தின் அருகே உள்ள பல்லவன் குளத்தில் புதுமண தம்பதிகள் புதிய தாலியை மாற்றிக்கொண்டனர். அதேபோல் திருமணமாக வேண்டி கன்னிப் பெண்களுக்கு மஞ்சள் கயிற்றை வீட்டில் உள்ள பெரியோர்கள் கட்டிவிட்டனர். முன்னதாக சூரிய பகவானுக்கு பழங்கள் வைத்து தீபாராதனை காட்டி மஞ்சள் கயிறு மாற்றப்பட்டது. ஒன்றிய பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதை கண்டித்து மதுரை அவனியாபுரம் மந்தை திடலில் தந்தை பெரியார் திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளர் கோவை ராமகிருஷ்ணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கருப்பசாமி, விசிக, இன்குலாப் மற்றும் கூட்டமைப்பு தோழமை அமைப்பு கட்சியினர் கலந்து கொண்டு காதில் பூ சுற்றி ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசு நிறைவேற்றிய நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில தமிழக முதல்வர் முன்வைத்த கோரிக்கைகளான பேரிடர் நிவாரண நிதி, தூத்துக்குடி, சென்னை போன்ற மாநகரங்களில் ஏற்பட்ட மிகப்பெரிய பேரிடருக்கான நிவாரண நிதியை மோடி அரசு ஒதுக்கவில்லை. சென்னை கோவை மெட்ரோ ரயிலுக்கான நிதியை ஒதுக்கவில்லை. மதுரைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இதுவரை எந்த வளர்ச்சியும் கட்டடமும் கட்டாத நிலையில அதற்கான அறிவிப்பும் நிதியும் ஒதுக்கவில்லை. அதேபோல ரயில் திட்டங்களுக்கும் நிதியை ஒதுக்கவில்லை, திட்டங்களை வகுக்கவில்லை. இப்படி தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்திருக்கின்ற மோடி அரசை, பிஜேபி அரசை வன்மையாக கண்டித்து இன்றைக்கு அனைத்து கட்சியின் சார்பிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆடிப்பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசையையொட்டி பூக்களின் தேவை அதிகரிப்பால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற தோவாளை மலர் சந்தையானது களை கட்டியுள்ளது. ஆனால் பூக்களின் வரத்து அதிகமாக இருப்பதால் பூக்களின் விலையானது ஏற்றம் ஏற்படவில்லை என பூ வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். அதன்படி நேற்று பிச்சுப்பூ 450 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் இன்று 50 ரூபாய் குறைந்து 400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோன்று மல்லிகைப்பூ இன்றும் மாற்றமின்றி நேற்றைய விலைப்படி 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருள்மிகு விருதாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருத்தகிரீஸ்வரர் ஆலயத்தின் புண்ணிய நதியான மணிமுத்தாற்றில் புதுமண தம்பதிகள் தாலி மாற்றிக் கொண்டனர். மேலும் மணிமுத்தாற்றில் முற்றிலுமாக நீர்வரத்து இல்லாததால் மணிமுத்தாற்றில் தோண்டப்பட்ட ஊற்று மூலம் தண்ணீரை ஊற்றி அந்த தண்ணீரில் புதுமண தம்பதிகள் தங்களது தாலி மற்றும் மாலைகளை ஆற்றில் விட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை அடுத்த தேவலம்பபுரம் பகுதியைச் சேர்ந்த சிவா மற்றும் லட்சுமி தம்பதியருக்கு கடந்த 4 தினங்களுக்கு முன்பு வாலாஜா அரசு தலைமை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சையின் மூலம் ஆண் குழந்தை பிறந்துள்ளது.
இந்த ஆண் குழந்தை பிறந்த முதல் 2 நாள் தாய்ப்பால் அருந்த முடியாமல் இருந்ததாகவும் பின்னர் தாய்ப்பால் அருந்த தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு வழக்கம் போல் தாய்ப்பால் குழந்தைக்கு வழங்கப்பட்டு உறங்க வைக்கப்பட்ட நிலையில் குழந்தை மூச்சு பேச்சின்றி காணப்பட்டதை தொடர்ந்து மருத்துவர்களிடம் பெற்றோர் தெரிவித்துள்ளனர். பின்னர் மருத்துவர்கள் குழந்தையை பரிசோதனை செய்தபோது குழந்தை உயிரிழந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் செவிலியர்கள் மற்றும் மருத்துவர்கள் முறையாக குழந்தையின் உடல் ஆரோக்கியத்தை குறித்து பரிசோதனை செய்து சிகிச்சையை வழங்காததே குழந்தையின் உயிரிழப்புக்கு காரணம் என குற்றம் சாட்டி மருத்துவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. ஆடிப்பெருக்கை முன்னிட்டு திருச்சி மாவட்டம் அம்மா மண்டபம் படித்துறையில் ஆயிரக்கணக்கான பெண்கள் புதுமண தம்பதியர் பூஜை செய்து வழிபட்டனர். பின்னர் வயது முதிர்ந்த பெண்கள் இளவயது பெண்களுக்கும் புதுமண தம்பதியருக்கும் மஞ்சள் கயிறு அணிவித்து ஆசீர்வாதம் செய்தனர். மேலும் புதுமண தம்பதியினர் தங்கள் கல்யாண மாலையை காவிரி ஆற்றில் விட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இன்று விளைமீன், ஊழி, கலவா, பண்டாரி, பாறை, வங்கனை, சுரை, கேரை, குருவலை உள்ளிட்ட அனைத்து வகையான மீன்களின் வரத்து அதிகம் காணப்பட்டது. ஆனால் இன்று ஆடிப்பெருக்கு என்பதால் பொதுமக்களின் கூட்டம் குறைவாகவே காணப்பட்டது. இதனால் மீன்களின் விலை கடும் வீழ்ச்சி அடைந்தது. கிலோ 500 ரூபாய்க்கு விற்பனையான மீன்கள் கிலோ ரூபாய் 200 முதல் 250 ரூபாய் வரை விற்பனையானது. இதேபோல் 300 ரூபாய் வரை விற்பனையான சூரை, கேரை உள்ளிட்ட மீன்கள் கிலோ 100 ரூபாய் வரை விற்பனையானது. மீன் வரத்து கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆடி பெருக்கு, ஆடி அமாவாசை, ஆடி வெள்ளினால விலையே கிடையாது. 500 ரூபா போடணும், 400, 300 ரூபா, 200 ரூபா இப்படி போகுது. எல்லா மீனும் வருது. சீரா, பாறை, கடவுராளு, கொடுவா, ஊழி, வெள்ளை மீன், குருவலை, பண்டாரி, தம்பான், கலவா எல்லா மீனும் வருது. விலையே கிடையாது. தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில ரொம்ப சீப்பா இருக்கு மீன். ஒரு காலம் இவ்வளவு விலை குறைஞ்சது. சூறை கேரையெல்லாம் 300 ரூபாய்க்கு எடுத்தது 80 ரூபா 90 ரூபா போகுது. அவ்வளவு விலை சரி. இந்த தூத்துக்குடி திரேஸ்புரம் பகுதியில யாரு வந்தா இங்க மீன் எடுத்துக்கணும்.